நம்ம பார்க்கின்றோம் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கக்கன் ஜெயித்த தொகுதியில் அவர் மேலூர் சட்டமன்ற உறுப்பினராக இந்த முறை சட்டமன்றத்துக்கு முதல் முறை வருகிறார் திரு விஸ்வநாதன் அவர்கள். ஆனால் அவருக்கு லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் புதுசில்லை. ஏற்கனவே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக 2009-14 நாடாளுமன்ற மக்களவையில் பணியாற்றிய திரு விஸ்வநாதன் அவர்கள் மேலூர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய காட்சிகள் இது. அவர் செஞ்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பொது தொகுதியில் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முன்பு வென்றிருக்கிறாங்க, இந்த அவையிலையும் வென்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தனித்தொகுதியை தேர்வு செய்யாமல் பொது தொகுதியில் நின்று மக்கள் ஆதரவோடு வென்றிருக்கிறார் திமுக கூட்டணியில். இன்று தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய 5 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக செயலாற்றிய திரு விஸ்வநாதன் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற காட்சிகளை பார்த்தோம். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பேற்று வர்றாங்க. திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினரும் பொறுப்பேற்று வரக்கூடிய காட்சிகள். இப்போ பொறுப்பேற்கிறவங்க எல்லாருமே அகர வரிசையில் பொறுப்பேற்றுக் கொள்கிறாங்க. முதலமைச்சர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துக்கு வரக்கூடிய திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர், அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர்கள் 2. இந்த அவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள் குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தொடர்ந்து கட்சிகளுடைய குருடாக்களாக இருந்தவங்க மூத்தவங்கெல்லாம் பதவியேற்றதை தொடர்ந்து அகர வரிசையில் பதவியேற்றுக் கொள்கிறாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.